படா கிச்சன்ல எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு. போய் தூங்க வேண்டியதுதான். என்ன, பெட்ல யாரையும் காணோம், எங்க பண்றாங்க அந்த பசங்க? ஏய், இங்கதான் இருக்கீங்களா? எழுந்து போய் ஒழுங்கா படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலைல ஸ்கூலுக்கு போய் பாப்பாவை ஸ்கூல்ல சேர்க்கணும், தெரியாதா? சீக்கிரமா கிளம்புற வழிய பாரு. எனக்கு வேற ரொம்ப டயர்டா இருக்கு. சீக்கிரம் படுமா, நான் கீழே பாய போட்டு படுக்கணும். மா, இன்னைக்கு ஒரு நாள் நாங்க உங்ககிட்டே தூங்கட்டுமா? என் கூட தூங்குறியா? ஏய், நான் கீழே தண்டி படுப்பேன், நீ போய் பெட்ல போய் படுத்துக்க போ. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். சரியா? நான் சொல்றபடி கேளு. நான் வரத்துக்குள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கணும். சரியா? நான் வரேன். ஏய், என்ன அம்மா நம்மள மட்டும் தனியா படுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க, என்ன பண்றது? அக்கா, அம்மா வந்தோடனே கீழே படுத்துக்கலாம், அது வரைக்கும் மேல போய் படுத்துக்கலாம், வா. ஆமா ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், வா வா, மேல போயே படுத்துக்கலாம். ஏய், என்னடி, அம்மா மேல வச்சிருக்க பெட்ஷீட் எல்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, அதை எடுத்து கீழே போட்டுருக்கா. ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான், அதை எடுத்து கீழே வச்சிடலாம், அப்பதான் நம்ம படுக்க இடம் பத்தும். இதை எடுத்து கீழே வச்சுட்டு நான் போய் ஃபர்ஸ்ட் மேல படுத்துறேன். அக்கா அக்கா, நான் போறேங்க. இல்லடி, நான் போயிடுறேன், அப்புறமா நீ வந்து படுத்துக்கோ. சரியா? நீ எப்பவுமே அம்மா கூட படுப்பேன்னு தானே சொல்லுவேன், அதனால நான் போய் படுத்துடுறேன். அக்கா போக்கா, நான் முன்னாடி படுத்தா கீழே விழுந்துருவேன், அதனால தானே சொல்றேன். ஏய், நம்ம கொஞ்ச நேரம் தான் இங்க படுக்க போறோம், அப்பா வந்தோடனே அம்மா வந்தோடனே கீழே தானே படுக்க போறோம். ஆமா இல்ல? சரி, கொஞ்சம் நவரு, நானும் வந்து படுத்துக்கிறேன். அக்கா, அம்மா எப்ப வருவாங்க? ரொம்ப பயமா இருக்காக்கா, என்ன பண்றதுன்னே தெரியல. அக்கா, ஏதோ சவுண்ட் எல்லாம் கேக்குது பாரு கிச்சன்ல. ஏதோ டொம்மு டொம்முன்னு சவுண்ட் எல்லாம் கேக்குதுக்கா, என்னன்னே தெரியலையே. ஏய், அதெல்லாம் பயப்படாத, நீ கண்ணை மூடின்னு ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் சொல்லு, ஒண்ணுமே ஆகாது. அக்கா, திருப்பி சவுண்ட் எல்லாம் கேக்குதுக்கா. ஏய், அம்மா தாண்டி சாமா தொலைக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நீ பயப்படாத. சரியா? சரி, பரவாயில்லையே, பசங்க படுத்துட்டாங்களே. என்னம்மா சீக்கிரமா படுத்துட்டீங்க? அம்மா நீங்க தானே படுக்க சொன்னீங்க. ஆமா, குட், நல்ல பசங்க நீங்க. சரி சரி, அம்மா கீழே படுத்துக்கிறேன்னு. அம்மா, இவ்வளவு நேரம் நீங்க கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரே தடால் உடல் சத்தமா கேட்டு இருக்கு. ஏய், நான் கிச்சனுக்கு தொடச்சிட்டு இருந்தேன், நீ தொடச்சு முடிச்சுட்டு நான் எப்பயே போயிட்டேன், நீ எதுக்கு சத்தம் கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. சரி சரி, சீக்கிரம் படுக்கிற வழியே பாரு. அம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க கூடயே படுத்துக்கிறோம்மா, கிச்சன்ல ஏதோ சவுண்டு கேட்டுச்சு, ரொம்ப பயமா இருக்குமா எங்களுக்கு, ப்ளீஸ். என்னது, கிச்சன் வந்து சவுண்டு கேக்குதா? ஏதோ வளராத, நம்ம வீட்டுல யாரு வர போறா? யாருமே வர மாட்டாங்க, சும்மா வளராத. சரி, எதுக்கு வேணா என் கூட வந்து படுத்துக்கோவா. சரி, நான் ஃபர்ஸ்ட் பாய போட்டுறேன். பாய் என்னன்னு தெரியல, இந்த பெட்ஷீட் போட்டுக்கோமா. சரி சரி, நான் இந்த பெட்ஷீட்டே போட்டுக்கிறேன். இந்த இவ்வளவு அளவு போதும் எனக்கு. நீ தானே கீழே வந்து படுக்க போறேன், அப்ப எதுக்கு உனக்கு தலைக்காணி கொடு, நானே போட்டுக்கிறேன். சரி, படுத்துல வாடி, டைம் ஆகுது. எனக்கு இப்ப தூங்கினாதான்ப்பா காலையில சீக்கிரமா வந்து வேலையை முடிச்சுட்டு உன்னை ஸ்கூலுக்கு கிளப்ப முடியும். சீக்கிரமா வந்து படு. அக்கா அக்கா, நான் போய் படுத்துக்கிறேன், நீ இங்கே படுத்துக்கோ அக்கா. ஏய், நானும் வருவேன். ஆஹா, நான் அம்மா படத்துல படுத்துப்பேன். அம்மா அம்மா இருங்க, உங்க கையை காட்டுங்க, நான் இங்கேயே படுத்துக்கிறேன். கை தான் வேணுமா? சரி சரி, உட்காரு, படு. மா ப்ளீஸ்மா, உங்க கையை காட்டுங்கம்மா. அதான் படுத்துட்டேன்ல, படுடி. நானும் வரேம்மா. சரி சரி, வா வா சீக்கிரம். நான் இங்க படுத்துக்கிறேன், கொஞ்சம் நகருங்க ப்ளீஸ், நான் இப்படியா படுத்துக்கிறேன். ஆமா, எப்படியோ என்ன தூங்க விட மாட்டீங்க. சரி சரி, கண்ணை மூடி எல்லாரும் தூங்குங்க, காலைல சீக்கிரம் எழுந்துக்கணும்ல. இங்க பாரு, கொஞ்ச நேரம் தான் ஆச்சு, அதுக்குள்ள உன் தங்கச்சி எங்க போய் ஒரு ஓரமா கிடக்குறா பாரு. சரி சரி, இருக்கட்டும், சீக்கிரம் டைம் ஆகுது. நம்ம ரெண்டு பேரும் படுத்தாதான் காலையில எழுந்துக்க முடியும். அம்மா கொஞ்சம் கீழே காலையில ஹெல்ப் பண்ணுமா, கீரை எல்லாம் கிள்றதுக்கு. சரியா? திருப்பி எதுக்கு என்ன போடுறீங்க மேல? ஏய், நீ தாண்டி உளறின்னு வர, அங்கங்க உருண்டு பெரண்டிக்கின்னு. நான் உருள்ல பெறல, உங்க கைய காணும். அம்மா, உங்க கைய காணும். ஆமா ஆமா ஆமா. ஏய், திருப்பி படுக்கிறேன் இருடி, இவளுக்குள்ள ஒரே தொல்லையா போச்சு. நாமா. சரி போதுமா, இப்படி படுத்துக்கிட்டேன் போதுமா? உனக்கும் இருக்கிறேன், உன் தங்கச்சிக்கும் இருக்கிறேன். இப்ப என்ன வேணும் சொல்லுங்க? ஒழுங்கா தூங்குங்க, காலையில எழுந்துக்கலாம். சரியா? சீக்கிரம். அப்பாடி, காலையில வந்தாச்சு. பசங்க எங்க போயிருக்காங்க? எல்லாம் நல்லா தூங்குறாங்க. இவர் எங்க வீட்டுக்கே வரல புள்ளி நைட்டு. சரி ஓகே, நம்ம போயிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலாம். பீரோல இருந்து துணி எடுத்துக்கிட்டு போயிட்டு. சரி, குளிச்சுட்டு வரேன். அப்பாடி, ஒரு வழியா குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாச்சு. ஆனா இந்த பசங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களே. அனு தனு ரெண்டு பேரும் எழுந்துருங்க. நான் என்ன சொன்னேன்? இன்னைக்கு காலையில உங்களை ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணணும்னு சொன்னா இல்லையா? சீக்கிரம் வாங்க. அனுக்கு வேற சீக்கிரமா போனாதான் நம்ம கியூல நிக்காம போக முடியலன்னா எந்த டைம்ல இருக்கு தெரியுமா கியூவு? சரி, நான் ஜுவல்ஸ் எல்லாம் போடணும், சீக்கிரமா எழுந்துருங்கம்மா. சரி, இப்படியே உட்காந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த டிராக்குள்ளதான் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சிருந்தேன் நான். சரி, இந்த டிரா ஓபன் பண்ணிடலாம். இதுல எது போடலாம்? சரி, ஏதாவது ஒண்ணு போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது ஃபுல்லா போட்டோ அப்படின்னா நம்ம கழுத்து ஃபுல்லாவே ஒட்டிக்கும். இது ஒன்னே ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா இது போட்டுக்கலாம். ஐயோ, இதெல்லாம் போட்டா ஸ்பீஸ் அதிகமா கேட்பாங்களே, நம்ம கிட்ட காசு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வேண்டாம், இது ஒன்னே ஒன்று மட்டும் போட்டுட்டு போயிடலாம். அப்பதான் ஃபீஸ் அதிகமா கேட்க மாட்டாங்க, நம்ம கிட்ட காசே இல்லைன்னு நினைச்சிட்டு விட்டுருவாங்க.
இதுதான் கரெக்டா இருக்கு எனக்கு. சரி ஓகே, இந்த ஜுவல்ஸ் எடுத்து அப்படியே எடுத்து வச்சிடலாம். எல்லா பசங்க ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அதனால இது எப்பயும் போல எடுத்து இந்த டிராவை இதுக்குள்ளேயே எடுத்து வச்சுட்டு மூடிடுவோம் கதவை. இன்னும் எழுந்துக்கலையா? சீக்கிரம் எழுந்துருங்க. இங்க பாருங்க, நான் ஃபுல்லாவே கிளம்பிட்டேன். சரி, நான் கிச்சனுக்குள்ள போறேன். சீக்கிரமா எழுந்து கிளம்புற வழியே பாருங்க. நான் அப்படி சாப்பாடு செய்யணும், டைம் ஆகுதுல்ல. உங்க புடவை பாருங்கம்மா, என் மேல படுது. பரவாயில்ல, ஏந்துடுறி. நான் ஏந்துடுறேம்மா. அம்மா இதோட வந்துடுறேன், இருங்க. 2 மினிட்ஸ்ல கிளம்பி வந்துடுறேன் பாருங்க நானு. அம்மா இருங்கம்மா. அம்மா மாட்டிக்கிச்சு, கட்டிலோட முடியல. வந்துட்டு அம்மா மாட்டிக்கிச்சு. அப்பா வந்துடுச்சுமா. சரி சரி இருங்க, 2 மினிட்ஸ்ல நான் கிளம்பி வந்துடுறேன். ஒரு 2 நிமிஷம் இருங்கம்மா. பாத்ரூம் எங்க? அதோ இருக்கு பாத்ரூம். இதோ போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடி, பாத்ரூமுக்குள்ளே போவாது. அம்மா எனக்கும் பாத்ரூம் அர்ஜென்ட்டா வருது. அதானே, அக்கா போனா உனக்கும் வந்துருமே. போ நீயும் போ. இந்த 2 பாத்ரூம்ல இடம் இல்லடி, வராதடி. நானும் வருவேன் பாத்ரூம்குள்ள. போடி, வராதடி. நானும் வருவேன் அக்கா. சண்டை போட்டுக்காதீங்க. பாத்ரூம்குள்ள இடம் இல்லடி, போடி. 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கீங்களே நீங்க. இப்ப அடி வாங்க போறீங்க. நான் உள்ள வந்தேன்னு வச்சுக்கோங்க, 2 பேர் மேலயும் தண்ணியை நல்லா ஊத்தி விட்டுருவேன். அப்புறம் சரியா மட்டும் குளிக்காம வந்துடுவீங்க வெளியில. சீக்கிரம் வாங்க, சண்டை போடக்கூடாது. அம்மா நான் பாத்ரூம் போறேம்மா. என் கூட வந்து பாத்ரூம் போறாமா அவ. பாத்ரூம்ல ஒரு ஆள் தான் போகணும், அறியவே கிடையாது உங்க 2 பேருக்குமே. சீக்கிரமும் வந்து சேருங்க. மாமா நான் என்ன கூப்பிட்டு போங்கம்மா. குளிப்பாட்டி விடுங்கம்மா. குளிப்பாட்ட விடுறேன், டைம் இல்ல. எப்படியோ மேல 2 சொம்பு ஊத்திக்கிட்டு வந்து சேருங்க. இப்போதைக்கு கிளம்புனா போதும், அவ்வளவு டைம் ஆகுது தெரியுமா நீங்க பண்ற வேலைக்கு. தோதோ நான் வந்துட்டேம்மா. பாரு, படுத்த படிக்க எடுத்து வச்சாங்களா பாரு. எல்லாத்துக்குமே நான் தான் வரணும், சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டாங்க. சரி, தலைக்காணி எடுத்து வச்சுட்டு இந்த பெட்ஷீட் எடுத்து போத்தி வச்சிருவோம் இப்படிக்கா. இப்போ கரெக்டா இருக்கு. சரி, போய் டிஃபன் பாக்ஸ் கட்டுவோம். அவர் வந்து சாப்பாடு கேட்டாருன்னா என்ன பண்றது? போற வழியில் நம்மளுக்கு பசி எடுத்தாலும் ஹோட்டல்ல எல்லாம் வாங்க முடியாது, காசு அதிகமா இருக்கும். நம்ம கிட்ட காசும் கிடையாது. சரி, நான் வரா போய் டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கட்டுவோம். நான் குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். இங்க பாருங்க, நான் கிளம்பிட்டேன். அனுதான் இன்னும் வரல பாருங்கம்மா. அம்மா எனக்கு இன்னும் 2 மினிட்ஸ் இருக்கு, நான் வந்துடுவேம்மா. அவள்தான், நானும் கிளம்பிட்டேன். வாங்க கிளம்பிடலாம், போலாம். நம்ம டைம் ஆகுதுல்ல, இங்கேயே இருந்தா லேட் ஆகுது. என்னை எப்பவுமே ஸ்கூல்ல சேர்த்து விடுங்க. நான் ஜாலியா அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போவேன் தெரியுமா. நீ ஜாலியா போவியா? ஸ்கூல்ல சேர்ந்து 1 வாரம் கழிச்சு நீ போடுற அமக்கலத்தை நான் பார்க்க தானே போறேன். பார்க்கலாம். சரி வாமா போலாம். நம்ம எங்கம்மா ஆளே காணோம், நாங்க கத்திக்கிட்டே இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் போய் சோஃபால உட்காருங்க, வந்துடுறேன். சரிம்மா. என்னடி அம்மா நம்மள எப்பயோ கிளம்ப சொன்னாங்க, இவ்வளவு நான் யாரு? அம்மா வரவே இல்லை, எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. எனக்கும் தெரியல அம்மா எங்க போயிருக்காங்கன்னு. எங்கம்மா போனீங்க? இருடி, கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனாலதான் போனேன். சரி கிளம்பலாமா? நம்ம சீக்கிரம் வாங்க, நம்ம கிளம்பலாம். வா டைம் ஆகுது பாரு. என்ன அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சரி, மாலாக்கா விட்டுட்ட ஒரு 2 நிமிஷம் நான் போயிட்டு வரட்டுமா? இருடி, எனக்கு கொஞ்சம் வேலை வேற இருக்கு. அப்பா வேற இன்னும் போன் பண்ணவே இல்லை, எங்க போனாருனே தெரியல. போன் பேசிட்டு வரேன். என்னடி திருப்பி மாலாக்கா சொல்றாங்க போன் பேசிட்டு வர சொன்னாங்க. டைம் இன்னும் ஆகவே இல்லையா? மணி 9 ஆகுது. இன்னும் அம்மா கிளம்பாம உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கே எதுவுமே தெரியல. அம்மா கிளம்புனா தானே போக முடியும். அம்மா கிளம்பினோடனே நம்ம போலாம். சரியாக்கா?